1893ஆம் ஆண்டு லெனின் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துக்கு வராரு. அங்க இருக்கிற மார்க்சிய குழுக்கள வந்து சந்திக்கிறாரு. அப்பதான் வந்து முதல் முறையா வந்து குருப்ஸ்கயாக்கு வந்து லெனினோட அறிமுகம் வந்து கிடைக்குது. லெனின வந்து குருப்ஸ்கயாக்கு அறிமுகப்படுத்தின ஒருவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வோல்கா நதிக்கரையிலிருந்து சிறந்த மார்க்சியவாதி ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. அவரு பார்த்தோன்னா, எப்பவுமே வந்து சிறந்த அறிவார்ந்த நூல்கள மட்டும் தான் வாசிப்பாரு. நாவல்களையோ, கவிதைகளையோ வந்து வாசிக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இத கேட்டோனே வந்து குருப்ஸ்கயாக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே இலக்கியங்கள வந்து விரும்பி படிக்கிறவங்க. எப்படி ஒருத்தரால இலக்கியம் படிக்காம இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா, லெனினோட சேர்ந்து பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒண்ணு தெரிய வருது என்னன்னா, லெனின் வந்து ஒரு சிறந்த மார்க்சியவாதி. அவர் மார்க்சிய நூல்கள வந்து மிக ஆழமா படிச்சு உள்வாங்கி அத ரஷ்ய நிலைமைகளுக்கு ஏத்துன மாரி சரியா வந்து பொருத்துனாரு. ஸோ எந்த அளவு வந்து அவர் சித்தாந்த நூல்கள வந்து ஆர்வமா வாசிச்சாரோ, அதே அளவு இன்னொரு பக்கம் வந்து அவர் இலக்கியங்களையும் வந்து ஆர்வமா வாசிச்சிருக்காரு அப்படின்றது. அவர் வந்து அந்த காலத்துல சிறந்த இலக்கியவாதிகளா இருந்த துர்கனேவ், புஷ்கின், செர்னிஷன்ஸ்கி ஆகியோரோட நூல்கள வந்து அவர் வந்து விரும்பி வாசிச்சிருக்காரு. சைபீரியால இருந்தப்போ லெனினும் குருப்ஸ்கயாவும் சேர்ந்து நிறைய இலக்கியங்கள வந்து வாசிச்சிருக்காங்க. லெனினுக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர்னா ஷெர்னிஷிவன்ஸ்கி. ஷெர்னிஷிவன்ஸ்கியோட ஒரு நாவலோட பெயர் வந்து வாட் இஸ் டு பி டன், என்ன செய்ய வேண்டும். அந்த பெயரை தான் லெனின் வந்து தன்னுடைய முக்கியமான நூலுக்கு வந்து வச்சார். அவர் எழுதின என்ன செய்ய வேண்டும் நூலில் தான் ஒரு புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சியோட தேவை, அந்த கட்சியை எப்படி கட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து விளக்கி சொல்லியிருந்தார். லெனின் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் இலக்கியங்களை வாசித்தார். தன்னோட இறுதி காலத்துலேயும் தன் உடல்நிலை சரியில்லாத நேரத்துலையும் வந்து குருப்ஸ்கியா கிட்ட சில புத்தகங்களை எடுத்து கொடுத்து தனக்கு வாசிக்க சொன்னார். அவர் கடைசியாக விரும்பி வாசித்த கதை வந்து ஜாக் லண்டன் எழுதின வாழ்வாசை அப்படின்ற கதை தான். ஸோ சமூக மாற்றத்தில் கலை இலக்கியத்தோட முக்கியத்துவத்தை அறிஞ்சனால லெனின் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் இலக்கியங்களை வந்து தேடி வாசிச்சிருக்காரு. இப்படி லெனின் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து குருப்ஸ்கியா தன்னோட லெனின் வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்ற நூலில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நூல் வந்து தமிழ்லேயும் வந்து வெளிவந்திருக்கு. சிந்தன் புக்ஸ் வந்து அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. நன்றி.